ஒவ்வொரு துறையிலும் நூற்றுக்கணக்கான திட்டங்கள். இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகனார் 7,000 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடங்களை கட்டுகிற அந்த மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள், நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 13,12,000 குடும்பங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 1,00,000 பேருக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களை பார்த்துத்தான் அண்டை மாநிலங்கள், குறிப்பாக வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்களை பார்த்து இந்த திட்டங்களின் விவரங்களை அறிந்து இந்த திட்டங்களின் குறிப்பெடுத்துக் கொண்டு போய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தலைவராக இன்றைக்கு பரிணமித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்.